வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கூட இன்னைக்கு நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. கேப்டன் மில்லர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் மில்லர் திரைப்படம் அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், ராஜ்குமார், சந்தீப் மற்றும் பலர் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பொங்கல் ஸ்பெஷலாக இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். இந்த படத்துடைய கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் 1930களில் வாழ்ந்துகிட்டு இருக்க தனுஷ் பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஆர்மி மேனாக சேரணுங்கிற ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த கனவை நிறைவேற்றி அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய அவர்களை பார்த்து பொங்கி எழுந்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியை போட்டு தள்ளிட்டு அதற்கப்புறம் வெளில வந்துடுறார். அதற்கப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் தனுஷுக்கும் கேப்டன் மில்லருக்கும் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீத கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தில் ஜி பிரகாஷருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் இருக்குது. அவர் தான் படத்தை வேற மாதிரி காட்டுறாருன்னே சொல்லணும். அடுத்ததா படத்துடைய இயக்குனர் அருண் மாதேஸ்வர் வழக்கமான கதையை எடுத்து பாலா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம் கொடுத்துருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா அருண் மாதேஸ்வர் இந்த படத்தில் அந்த மக்கள் படுற அவதியை ரொம்பவே டீப்பாக காட்டியிருக்கார். அதே போல் ஒரு ராவான ஆக்ஷன் படத்தையும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காருன்னே சொல்லணும். ஆனால் ஸ்டோரி மட்டும் ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக அமைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய நெகட்டிவாக பார்க்கப்படுது. அடுத்த பாசிட்டிவ்னா படத்துடைய கேமராமேன் சித்தார்த் நோனி. அவர் இந்த படத்துடைய அடுத்த ஹீரோன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு படத்தை ரொம்பவே அழகாக வேற மாதிரி காட்டியிருக்காருன்னே சொல்லணும். டெக்னிக்கல் வைஸாக படம் சூப்பராக இருக்குது. தனுஷோடைய ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 4 கெட்டப்பில் வரார். 4 கெட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு பண்ணியிருக்கார். ஆனால் தனுஷுக்கான ஒரு ஸ்கோப் நிறைந்த ஒரு படமாக இந்த படம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தனுஷோடைய அசுரன் மற்றும் வடச்சென்னை போன்ற படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கும். அந்த விஷயம் இந்த படத்தில் மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அடுத்ததாக பிரியங்கா மோகன் ஒரு டிஃப்ரெண்டான ஹீரோயினியாக வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கலாம். சிவராஜ்குமார் ஒரு 3 சீனில் வராரு, கிளைமேக்ஸில் வராரு. ஸோ அவரும் இந்த கதையை ஏற்று அவர் கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போய் இன்டர்வல் பிளாக் சூப்பராக முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு. ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி தான் வழக்கமாக பார்க்குற ஒரு ஸ்டோரியாக இருக்கிறதுனால, புதுசாக கதையில் எதுவும் இல்லைங்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் படமும் ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. படத்தில் ட்விஸ்ட்டும் எங்கேயுமே பெருசாக இல்லை. அதனால ஒரு பிளாட்டான ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. இதனால ஒரு ஓகேவான படமாக மாறி இருக்கு. பிரியங்கா மோகன், சிவராஜ்குமாரோடைய ரோல் சூப்பராக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் கொடுத்துருந்துருக்கலாம். படத்தில் பல சப்போர்ட்டிங் ஆக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியாகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் உட்காண்டா ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு படமாக கேப்டன் மில்லர் திரைப்படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அமையும். அதிலே ஆக்ஷன் படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.2 தரலாம். படத்துக்கு யூஎஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பல ஆக்ஷன் காட்சி இருக்குது. ஸோ ஃபேமிலியோட படத்தை பார்க்கணுமா பார்க்க வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேப்டன் மில்லர் திரைப்படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.